மச்சான் ஆவடி வரைக்கும் போகணும், போயிட்டு வரலாம் வரியா? ஆவடியா? எதுக்குடா? இது வந்து ஃப்ரெண்டு கிட்ட புக்கு கொடுத்துருந்தேன் மச்சி, அதான். நான் வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன். நீ ட்ரெயினில் ஃபுட்பால் அடிக்கிறதா இருந்தால் நான் வரமாட்டேன். டேய் கடுப்பேத்தாதடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், வாடா. டேய் உள்ள வாடா. உனக்கு வரும்போதே என்ன சொன்னேன்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? டேய் கம்முன்னு வாடா, செம்ம நோய் நோய் நோய். இன்னைக்கு ஒரு ஆடும் சிக்கலையே. ஆஹா இதோ மாட்டினான்டா. டேய் காசு எவ்வளோ வச்சு? என்கிட்ட எதுவும் இல்லைண்ணே. அவன் எவ்வளோ வச்சு? இல்லைண்ணே. காட்ட இன்னொன்று போய் பாருங்க, இல்லைண்ணே. டேய் நீ எவ்வளோ வச்சு? என்னத்துக்கு? எவ்வளோ வச்சுன்னு கேட்டேன். நான் எவ்வளோ வச்சுருந்தாங்க நீங்கண்ணா? காசு இல்லாமல் ட்ரெயினில் வர? காசு இல்லாமல் நான் ஃப்ளைட்டில் கூட போவேன், நீ என்ன வந்துச்சு? என்னடா நெக்கலாக பேசுகிற? அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்? ஐடிங்க என்னடா முறைக்கிற? அப்படிதான்டா முறைப்பேன். சாவுடா. என் மேல நான் கைய வச்ச உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்டா. அண்ணா என்ன ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன், விட்டுருங்க. என் ஃப்ரெண்டு பாவண்ணே, என்ன விட்டுருங்கண்ணே. என்னடா குழந்தை பசங்கிட்ட பிரச்சனை பண்ணுங்க? ஆமாம், யாரா நீங்களாம்? பார்த்தா படித்த பசங்க மாதிரி இருக்கீங்க. இவன் கூட என்ன சண்டை? ஆமாம், யார் இவன்? என் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டா? டேய் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சுன்னு இருக்கா, பார்த்துட்டு சும்மா இருக்கிற. தடுக்க முயற்சி பண்ணால் மட்டும் போதாது. இல்லைண்ணே, உனக்கு சின்ன வயசுலேருந்து சண்டைன்னா கொஞ்சம் பயம். பயமா? டேய் எப்பவுமே ஒருத்தன் ஃப்ரெண்டை வெளில கூட்டின்னு போகிறான்னா ஆபத்தான நேரத்தில் அவன் தானே தைரியமாக இருக்கணும். ஆனால் உன்ன மாதிரி கோல பசங்களை கூட்டிட்டு போனால் அவனுக்கு பயம் தாண்டா வரும். மனுஷனை பொறுத்த எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணடா. அவன் தாண்டா ஆம்பளை. ஒவ்வொரு முறையும் என்ன மாதிரி யாரும் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. நீ கடைசி வரையும் இப்படியே பயந்துகிட்டே இருந்தா உன்னை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, உன்னால் வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது. உனக்கு வரப்போகிற மனைவிக்கு நீ தாண்டா பாதுகாப்பாக இருக்கணும், அவங்க உனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீ வாழ்றதே வேஸ்ட்டு. உன்னை யாராவது குறை சொல்கிறாங்கன்னா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோ.
அப்போ தான் வாழ்க்கையில் உன்னால் பெருசாக சாதிக்க முடியும். சரி, நான் கிளம்புறேன். நீங்கள் 2 பேரும் பார்த்து பத்திரமா போங்க. கலக்கிட்ட சூப்பரா மச்சி. கையெடு. என்னை யாரும் பாராட்ட தேவையில்லை. என் காலேஜ் மேட்ச் யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். உனக்கோசம் நான் அவனை ஹெல்ப் பண்ணல. உன் வேலையை பார்த்துட்டு போ. இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் சொல்லி புரிய வைக்கிறத கூட சொல்லாமல் இருப்பதே மேல்றா. போடா. நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறேன். ஏன் என்ன எல்லாரும் குறை சொல்கிறாங்க? ஒருவேளை எனக்குள்ளே எதனா ஒரு மாற்றம் வரணுமா? சே, இன்னைக்கு கடை வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கே. தங்கச்சி ட்ரீட்மெண்ட் வேறு இருக்குது. செலவுக்கு என்ன பண்ணுறது? இது பத்தாதே. யார்கிட்டயோ கடன் கேட்டு தான் வாங்கணும் போல இருக்கு. பார்ப்போம். கடவுளே, எப்படியாவது என் தங்கச்சியை குணப்படுத்திடு. ஐயோ, ஐயோ, திருட 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 பிடிங்க. ஐயோ, என் பணம் போச்சா. டேய், என் தங்கச்சி ட்ரீட்மெண்ட்டோட காசுடா, கொடுத்துருடா. டேய், ஏய், யாரா நீ? என் வழியில் குறுக்கு நிற்காத. ஒழுங்கா ஓடி போயிடு. இது தேராது போலக்குதா. மூஞ்சில் 2 மார்க் போட்டால் தான் அடங்குவான் போல. சேகரே, சும்மா இருக்காத. இடுப்பில் இருக்கிற கத்தியத்தா மூஞ்சில் ஒரு மார்க் போடு. ஐயோ, கத்தியா? அந்த பயம் இருக்கட்டும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஐஸ் பை அடிப்பா. ஜி, தப்பிச்சு ஓடுறான் ஜி. அவனை பிடிக்க ஜி. ஜி, தனியாக உள்ளதான். பயமா இருக்கு சார். நீங்களும் வாங்க சார். ஐயோ, கத்தியில வச்சிருக்க, என்னால் பிடிக்க முடியாது ஜி. யாருன்னா போய் பிடிங்கப்பா. உங்களாம் வெக்கமா இல்லை? எனக்கு இன்னொரு காலம் இருந்தால் நானே போய் பிடிச்சிருவேன். மனுஷனை பொறுத்த எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணடா. அவன் தானே ஆம்பளை. ஒரு காலியை இழந்த மனுஷன் அவராலேயே அவனை பிடிக்க முடியும் போது நான் நல்லா தானே இருக்கேன். ஏன் என்னால் அவனை பிடிக்க முடியாதா? அவனை நான் பிடிச்சி காட்டுறேன். டேய், நில்றா. டேய், என்ன தாண்டா வேணும் உனக்கு? தயவு செஞ்சு அவங்க காசை திருப்பி கொடுத்துரு. முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியும்? அவன் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த காசை வச்சுருந்தான். உன்னால் ஒரு உயிர் படுத்த விரும்புறியா? டேய், உனக்கு தில் இருந்தா என்ன செஞ்சு அந்த காசு விட்டு போட. நான்
அப்போவே சொன்னேன்ல குழந்தையோட ஐஸ் பை விளையாடிருந்தேன், கேட்டியா? டேய் காலை விட்றா, காலை விட்றா, அவனை அத்து போட்டுருண்டா உன்னை. காலை விட்றா, உங்கள் அம்மாவுக்கு பிள்ளைகளாம் ஆக்கிடுவேண்டா உன்னை. காலை விட்றா. ஐயோ யாராவது வாங்கலாம், இவனை பிடிங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. ஐயோ யாராவது வாங்கலாம். ஐயோ யாரா தபார் ஸ்ரீராம், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. இப்படியே ஃபுட்பால் அடிச்சுட்டு இரு, ஒரு நாள் பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறேன். அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியும். பஸ்ஸில் வித்தவுட்டில் போயாவது நீங்கள் எக்ஸாம் எழுதினா. ஐயோ பஸ் வந்துருச்சு, ஓடுறா ஓடுறா ஓடுறா. டிக்கெட் 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 டிக்கெட். தம்பி பள்ளம் வருது, மேலே வாப்பா. ஆமா. ஏய் நோ 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 கண்டக்டர்ண்ணா, இந்த ஊண்டார் பண்ணா. எங்கே கேட்குறீங்க சாவுகிறாங்க? டெய்லி ஸ்கூலில் காலேஜில் வந்து இப்படி தான் ஊந்து சாவுதுங்க. சார் கண்டக்டர் சார், கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் சார். உங்கள் வீட்டு குழந்தையா இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஐயோ இவங்கெல்லாம் சில்லறையில் கமிஷன் அடிக்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு. ஆமாய்யா, எல்லாத்தையும் கண்டக்டர் மட்டுமே குறை சொல்லுங்கள். 10 வருஷமாக ரோடு வந்து அப்படி தான் இருக்குது, அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஐயோ இத்தோட இந்த வாரத்தில் 4வது ஆளியா பா, மூச்சுக்குதா பாருப்பா. ஐயோ போயிடுச்சு, என்னால் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சு. பா உயிரோடு தான்ப்பா இருக்கிறான், நல்ல வேலை ரத்தகம் எதுவுமே இல்லை. தூக்கு 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 தூக்கு. ஃபுட்பால் அடிக்கிறது ஒன்றும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லைடா. சப்போஸ் நாளைக்கு நீ இல்லாமே போயிட்டுனா உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாரா ஆதரவு? ஒவ்வொரு தடவையும் ஃபுட்பால் அடிக்கும்போது உன்னோட ஃபேமிலியை மனசில் நினச்சிருந்தா நீ ஃபுட்பால் அடிச்சிருக்க மாட்டடா. உன் மேலே உண்மையான அக்கறை உள்ளவங்க தான் உனக்கு புத்தி சொல்லவே முன் வருவாங்க. பேரண்ட்ஸ் உன்னை எப்படிலாம் ஆளாக்கணும்னு நினச்சிருப்பாங்க. நீ பொறுப்பாக இருந்தால் தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. சாரிடா மச்சான், நீ அவ்வளோ சொல்லி நான் கேட்கலடா. ட்ரெயினில் ஃபுட்பால் அடித்து டிடிஆர்கிட்ட மாட்டி ஃபைன் கொடுத்து அப்பயும் திருந்தாமல் பஸ்ஸில் வித்தவுட்டில் போய் கீழே வந்து அடி வாங்கின பிறகு தான் மச்சான் தெரியுது நான் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். என்னை மன்னிச்சிரு மச்சான். அடேங்கப்பா. சூப்பர், இப்படிதான் எப்பவுமே ஒண்ணா இருக்கணும். எப்படா ஏன் கத்துன? Action. Action. Action.
சத்தியம்டா. நீ என்ன பாத்துக்கிற நீ எப்படியா அதே குழம்பு இப்போ மனசுக்குள்ள ஐயோ எக்ஸாம் எது போகணுமே குழம்பு வாயிலே குழம்பு வாழ்க்கை போயிட்டு குவார்டர் வாங்கி கொடுத்தா கூட இப்படி போட மாட்டானாங்க.